கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த புதிய வருஷத்திலே இந்த நாளிலும் உங்கள் யாவரும் இந்த வீடியோ மூலமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த புத்தாண்டை முன்னிட்டு இந்த புதிய வருஷத்தில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார், வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை கைவிடாதபடி நம்முடைய கரங்களை பிடித்து நடத்துகிற நல்ல ஒரு தெய்வமாக இருக்கிறார். பாருங்கள், கடந்த 2020 வருஷத்திலே கண்மணி போல பாதுகாத்த தேவன் இந்த 2021 வருஷத்திலே ஆண்டவர் நம்மோடு கூடவே இருந்து நமக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய குடும்பங்களை கைவிடாதபடி எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை ஆசீர்வதித்து அவருடைய மார்போடு அணைத்து நம்மளை கண்மணி போல பாதுகாத்து ஒவ்வொரு நேரங்களிலும் நாம் கவலைப்படும் போது, நெருக்கப்படும் போது, சோர்ந்து போகும்போது நம்மளை ஆற்றி தேற்றி நம்முடைய கரங்களை பிடித்து நடத்துகிற நல்ல ஒரு தெய்வமாய் இயேசு இருக்கிறார். இந்த நாளிலும் இந்த வருஷத்திலே நாம் தியானிக்க போகிற ஒரு சில காரியங்கள் உண்டு. கடந்த வருஷத்தில் அநேக வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் கொடுத்தார். அநேக நேரங்கள் ஆலயத்துக்கு சென்று ஆராதிக்க முடியாத ஒரு அநேக சூழ்நிலைகள் உண்டு. ஆனாலும் இயேசு நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி தேசத்திலே பல்வேறுபட்ட மாற்றங்களை உண்டு பண்ணி நமக்கு இன்றைக்கு ஆராதிக்கிற நல்ல பாக்கியத்தை ஆண்டவர் உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். கடந்த வருஷத்திலே ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களை நமக்கு நிறைவேற்றி கொடுத்து நாம் சோர்ந்து போகும்போது அந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டினார். காரணம், அவர் வார்த்தையிலே உண்மை உள்ளவர், பரிசுத்தமுள்ள தேவன். கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி நம்மளை ஒருபோதும் கைவிடாத ஒரு நேசராய் இருக்கிறார். அந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற ஒரு பகுதி என்னவென்றால், கர்த்தரால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நாம் சுதந்திரித்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் பாராட்ட போகிறார். இந்த வருஷத்திலே பாருங்கள், கர்த்தரால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நாம் பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். கடந்த வருஷத்திலே ஒவ்வொரு மாதங்களிலும் ஒவ்வொரு நேரங்களிலும் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்மளை விசுவாசத்திலே பலனடை ஆண்டவர் அனுக்கிரகம் பாராட்டினார். பாருங்கள், அநேக வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாதபடி இன்றைக்கு அதற்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், காத்திருக்கலாம். அநேக காரியங்கள் இந்த வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கை நிறைவேற ஆனால் காலம் தாமதிக்கிறது என்று அநேக எதிர்பார்ப்போடு நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமுள்ளவர்களாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், இன்றைக்கு நாம் வேதத்தை புரட்டி வாசிக்கும்போது அநேக வசனங்களை நாம் தியானிக்கிறோம், அநேக வசனங்களை வாசிக்கிறோம். அந்த வசனங்கள் மூலமாக நம்முடைய இருதயம் தேற்றப்படுகிறது, நம்முடைய இருதயம் மாற்றப்படுகிறது. அநேக சூழ்நிலைகளே அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய இருதயத்தை தேற்றி நம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறது. அந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக குடும்பத்திலே சகலவிதமான சமாதானம் உண்டாகிறது, சகலவிதமான சந்தோஷம் உண்டாகிறது, சகலவிதமான நெருக்கங்கள் மாறி நம்முடைய இருதயத்திலே நல்ல ஒரு சந்தோஷம் அந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக கிடைக்கிறது. பாருங்கள், கடந்த நாட்களிலே அநேக நேரங்களில் நாம் சோர்ந்து போய் இருக்கும்போது கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேத வசனத்தை தியானிக்கும் போது, வேத வசனங்களை வாசிக்கும் போது கர்த்தர் அநேக வாக்குத்தத்தத்தின் மூலமாக நம்மோடு பேசினார். அந்த பரிசுத்த வேதத்தை நாம் தியானிக்க 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 நாம் என்னென்ன வசனத்தை விசுவாசித்து என்னென்ன வார்த்தைகளை விசுவாசித்து கர்த்தருக்கு காத்திருக்கிறோமோ நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களோ செழிப்பார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஒருபோதும் நம்முடைய குடும்பங்களை இயேசு கைவிட மாட்டார். நாம் தாழ்த்தப்பட்டு போக மாட்டோம். நம்முடைய சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வசனம் என்னவென்றால், யோபு 36வது அதிகாரம் 16வது வசனத்தில் பார்க்கும்போது, அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கும்போது நெருக்கம், நாம் நடக்கிற வழிகளை பார்க்கும்போது நெருக்கம், நாம் செய்கிற காரியத்தை பார்க்கும்போது போராட்டங்கள், நாம் அநேக நேரங்களில் காத்திருக்க முடியாதபடி அநேக நேரங்களில் நாம் சோர்ந்து போய் அந்த நெருக்கத்துக்குள்ளாக நாம் தாழ்த்தப்பட்டு போகும்போது ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உன்னை நெருக்கத்திலிருந்து எடுத்து உன்னை
ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அது அந்த வருஷத்திலே கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். பாருங்கள், கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நம்ப முடியாதபடி இருக்கலாம். பாருங்கள், இந்த வருஷத்திலே கொரோனா இன்றைக்கும் அநேக இடங்களில் இருக்கிறது. அநேக இடங்களில் புதிய நோய் இன்றைக்கு உருவாக்கப்படுகிறது என்று அநேக நேரங்களை பார்க்கிறோம். ஆனால் இயேசு வாக்குத்தத்தம் கொடுத்தார் என்றால் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி கொடுத்து நம்மளை சந்தோஷப்படுத்துகிற தேவன். பாருங்கள், கொரோனாவை விட நம்முடைய ஆண்டவர் பெரிய தேவனாக இருக்கிறார். அவர் நினைத்தால் போதும் சூழ்நிலைகளை ஒரு நிமிஷத்திலே மாற்றி விடுகிற தேவன். நமக்கு விரோதமாய் எவ்வளோ போராட்டங்கள் எழும்பினாலும், எவ்வளோ பெரிய ஆயுதங்கள் எழும்பினாலும், எவ்வளோ பெரிய மனுஷர்கள் நம்மளை சூழ்ந்து நம்மளை நெருக்கி கொண்டாலும், கர்த்தர் உங்களை நெருக்கத்திலிருந்து விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்தில் இயேசு வைக்க போகிறார். பாருங்கள், அப்படி யோபோட வாழ்க்கையை பார்க்கும்போது யோபு எல்லாராலும் பெரியவனாக இருந்தான். எல்லா ஆசீர்வாதங்களை பெற்று, எல்லா நன்மைகளை பெற்று, எல்லாராலும் பெரியவனாக இருந்தான். எல்லா காரியத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்தான். ஆனால் ஒரே நாளில் பார்க்கும்போது சகலவற்றையும் இழந்து ஒன்றுமில்லாத நிலைக்குள் அந்த யோபு வந்தான் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். 10 பிள்ளைகளை இழந்து போனான். எல்லா மிருக ஜீவன்களையும் இழந்து போனான். அது மட்டுமல்ல, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்து 0 லெவலில் வரும்போது பாருங்கள், ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை. இனி எழும்ப முடியுமா? இனி ஆசீர்வாதம் உண்டாகுமா? இனி என் வாழ்க்கையில் என்ன என்று ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் அவன் தூசிக்கப்படும் போது இயேசு அவனை கைவிடவில்லை. இயேசு அவனுக்கு நம்பிக்கையாக இருந்தார். இயேசு அவனை மீண்டும் ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்தார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அப்படி யோபு பிறருக்காக ஜெபித்தான். பிறருக்காக ஜெபிக்கும் போது இயேசு அவனுடைய சிறையிருப்பை மாற்றி நெருக்கத்திலிருந்து அவனை ஒடுக்கமில்லாத விசாலமாய் மாற்றினார். பாருங்கள், முன்பு இருந்ததை விட ரெட்டிப்பாய் மாற்றி ரெட்டிப்பான நன்மைகளை கொடுத்து அவனை விசாலப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். எல்லா காரியங்களிலும் மிருக ஜீவன்கள், அது மட்டுமில்லை பணிவிடைக்காரர்கள் எல்லாமே அவனுக்கு ரெட்டிப்பாய் கிடைத்தது என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு நம்மளையும் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு யோபு போல எல்லாவற்றையும் இழந்து நாம் நெருக்கப்படும் போது, எல்லா சூழ்நிலைகளை குறித்து நான் கவலைப்பட்டு ஒடுங்கும் போது, இயேசு இன்றைக்கு இந்த முதல் நாளிலே உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், உன்னை நெருக்கத்திலிருந்து விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே நான் உன்னை வைத்து உன்னை சந்தோஷப்படுத்துவேன். உன் குடும்பத்தை விசாலப்படுத்துவேன். உன் எல்லைகள் பெரிதாகும். நீ நடக்கிற வழியில் நெருக்கத்தை சந்திக்க மாட்டாய். நீ போகிற வழியில் போராட்டங்களை சந்திக்க மாட்டால். சகல காரியங்களில் நீ ஜெயம் பெறுவாய் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். நாம் அவர் காட்டுகிற வழியில் நாம் போகும்போது கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன். நீங்கள் எல்லா காரியத்திலும் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் சித்தமுள்ளவர் தேவனாக இருக்கிறார். நாம் என்ன காரியத்தில் இழந்து இன்றைக்கு தவிக்கிறோமோ எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் நிறைவான நன்மைகளை கொடுத்து, ரெட்டிப்பான நன்மைகளை கொடுத்து இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை இயேசு விசாலப்படுத்த போகிறார். இந்த வருஷம் உங்கள் குடும்பத்தில் இயேசு சகல விதமான நன்மைகளை கொடுத்து அவர் உங்கள் குடும்பத்தை விசாலப்படுத்த போகிறார். ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏதோ காரியத்தில் ஒரு இழப்புகளை சந்தித்து இருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு நீங்கள் விரும்பிய நன்மைகள் இதுவரைக்கும் கிடைக்காதபடி இருக்கலாம். பிரயாசப்பட்ட காரியங்கள் இதுவரைக்கும் வாய்க்காதபடி இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உன் நெருக்கத்தை நான் அறிந்திருக்கிறேன், நீ படுகிற உபத்திரவத்தை நான் அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு அந்த நெருக்கத்தையும் அந்த உபத்திரவத்தையும் எல்லா விதமான கஷ்டங்களை மாற்றி நான் உன்னை விசாலப்படுத்துவேன். உன் வழிகள் இன்றைக்கு விசாலப்படும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அதான் அந்த வருஷத்தில் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். பாருங்கள், அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்கள் அநேகம் இருக்கிறது. ஆனால் நாம் சிந்திக்கிறோம், ஆண்டவரே இவ்வளோ வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, ஆனால் ஏன் இவ்வளோ நெருக்கங்களை நான் சந்திக்க வேண்டும்? ஏன் இவ்வளோ போராட்டங்களை சந்திக்க வேண்டும்? ஏன் இவ்வளோ இழப்புகள் என் வாழ்க்கையில் வந்துவிட்டது? இந்த கொரோனா காலத்திலும் எனக்கு இருந்த வேலை எல்லாவற்றையும் இழந்து நான் இன்றைக்கு நெருக்கப்பட்டு ஒடுங்கி போயிருக்கிறேன். எனக்கு என்ன வழி என்று நீங்கள் இந்த அநேக நேரங்களில் எதிர்பார்ப்போடு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உன் நெருக்கத்தை மாற்றி உன் ஒடுக்கத்தை மாற்றி நான் உன் குடும்பத்தை விசாலப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அப்படியே நிறைவேற்றி கொடுக்கிற தேவனாய் இருக்கிற அந்த 2021 வருஷம் உங்களுக்கு விசாலத்தை இயேசு கொடுக்க போகிறார். பாருங்கள், அவர் நமக்கு நெருக்கங்களை மாற்றி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைக்க
வைக்கிற தேவன். அநேக சத்துருக்கள் நம்மளை நெருக்கும்போது, மந்திரவாத கிரியைகள், பில்லிசுனை கிரியைகள் நம்மளை சூழ்ந்து நெருக்கும்போது, பலவீனங்களை கொண்டு வரும்போது, குடும்பத்தில் இருக்கிற சகல விதமான நன்மைகளை அழிக்கும்போது, ஆண்டவர் நம்மளை சத்துருக்கள் தொடாதபடி உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நம்மளை ஒரு இடத்தில் வைத்தார் என்றால் அந்த இடத்தை அழிக்கவோ அந்த இடத்தை மாற்றவோ எந்த ஒரு சத்துருக்களாலும் எந்த ஒரு அந்நிய கிரியைகளாலும் முடியவே முடியாது. காரணம், அவர் திட்டம் பண்ணினதை அவர் நிறைவேற்றி முடிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் செய்ய நினைக்கிற காரியங்கள் ஒருபோதும் தடைபடாது. அவர் செய்ய நினைக்கிற காரியங்களை அவர் அப்படியே நிறைவேற்றி கொடுக்கிற தேவன். அவர் செய்ய நினைக்கிற காரியங்களை ஒருபோதும் தடை பண்ணாதபடி ஆண்டவர் அவர் குறித்த நேரத்திலே நம்மளை சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவு நம்மளை ஆசீர்வதிக்கிற நல்ல ஒரு தெய்வமாய் இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் இழந்து போனதை இந்த வருஷத்திலே இரட்டிப்பாய் கொடுத்து உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் நான் விசாலப்படுத்துவேன், சந்தோஷப்படுத்துவேன், சமாதானப்படுத்துவேன், உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இரண்டாவது பார்க்கும்போது சங்கீதம் 4வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும், நெருக்கத்திலிருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினீர், எனக்கு இறங்கி விண்ணப்பத்தை கேட்டருளும் என்று சங்கீதக்காரர் தாவீது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதை நான் பார்க்கிறோம். பாருங்கள், என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும், நெருக்கத்திலிருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். பாருங்கள், ஒரு தாவீது, ஆடு மேய்த்த தாவீது, தனக்கு உண்டான எல்லா காரியங்களிலும் ஆண்டவரை நம்பியிருந்த ஒரு தாவீது, கர்த்தரே நம்பிக்கை, கர்த்தரே நம்பிக்கை, கர்த்தரேன் கண்மலை, கர்த்தரேன் கோட்டை, கர்த்தரேன் அரண் என்று பாருங்கள் முழு நம்பிக்கையாய் ஆண்டவரை பற்றி கொண்ட ஒரு தாவீது சொன்ன காரியம், அவன் எவ்வளவு நெருக்கப்பட்டிருந்தாலும், அவன் சவுலால் அநேக நேரங்களில் நெருக்கப்பட்டு ஒரு குகைக்குள் அவன் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்குள் அவன் சில நேரத்தில் அவன் நெருக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் சகல நெருக்கங்களை மாற்றி அவனுக்கு விசாலத்தை உண்டு பண்ணி கொடுத்தார். காரணம், அந்த தாவீதை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை இயேசு வைத்திருந்தார். அந்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் அவனை கொண்டு வர வேண்டும் என்று இயேசு அவனை அபிஷேகம் பண்ணினார். தைல கொம்பினால் இயேசு அவனை பாருங்கள் அபிஷேகம் பண்ணி, சாமுவேல் தீர்க்கதரிசினால் அவனை அபிஷேகம் பண்ணி அந்த தாவீதை ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு இயேசு ராஜாவாக ஏற்படுத்தினார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். காரணம், அந்த ராஜாவாய் வருவதற்கு முன்னாக அவன் பட்ட பாடுகள், கஷ்டங்கள், தனிமையான சூழ்நிலைகள், விசாரிப்பற்ற சூழ்நிலைகள், பாருங்கள் வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிட்டு ஆண்டவரே என்று அநேக இடங்களில் புலம்பி தவிக்கிறான். ஆண்டவரே, என்னை நான் விசாரிப்பற்று இருக்கிறேன் என்று அநேக இடங்களில் கலங்கி போகிறான் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அந்த தாவீது அவ்வளோ நெருக்கத்தை சந்தித்தான். அந்த நெருக்கமான சூழ்நிலையிலும் அவன் ஒன்றே ஒன்று செய்தான், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். இன்றைக்கும் நீங்கள் இருக்கிற நெருக்கத்தை நீங்கள் பார்த்து சோர்ந்து போகாதபடி கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடுவீர்கள் என்றால் நிச்சயமாகவே நெருக்கத்தில் இருந்த உங்களுக்கு இயேசு விசாலத்தை உண்டு பண்ணி கொடுப்பார். இன்றைக்கு எவ்வளோ நெருக்கப்பட்டு இன்றைக்கு ஆண்டவரே என் வாழ்க்கையில் எவ்வளோ தனிமையான சூழ்நிலை இருக்கிறது, என் வாழ்க்கை நிலைகளை ஒவ்வொரு காரியத்தை விசாரித்தன உதவி செய்ய யாருமே இல்லை என்று நீங்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் ஒரு வனாந்தரத்திலும் ஒரு அடைப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிற காரியம், உன் விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறேன், உன் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறேன், நீ போகிற வழிகளை நான் ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், உன் இருதயத்தை நான் அறிவேன், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டு உனக்காக இறங்கி வந்து நான் உன்னை ஆசீர்வதிக்க நான் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அப்படி மட்டுமல்ல, அந்த விண்ணப்பத்தை கேட்டு இறங்குகிற தேவனும் மட்டுமல்ல, நமக்கு நெருக்கத்தில் இருந்த நமக்கு விசாலத்தை உண்டு பண்ணுகிற தேவன். ஒரு தாவீதுக்கு விசாலத்தை உண்டு பண்ணி கொடுத்தார். பாருங்கள், காரணம் 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, என்மேல் அவர் பிரியமாயிருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார் என்று அந்த தாவீது சொல்வதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அந்த தாவீது மேல் பிரியமாயிருந்தார். இன்றைக்கு நாம் நெருக்கப்படும் போது ஆண்டவர் என் மீது பிரியமா இல்லையோ, ஒருவேளை தனிமையான ஒரு சூழ்நிலைகளுக்கு இருக்கும்போது, தகுதியற்ற ஒரு சூழ்நிலைகளுக்குள் இருக்கும்போது ஆண்டவர் என் மேல் பிரியமாக இல்லையோ, அநேக நேரங்களில் நம்மளால் சகிக்க முடியாத
பாடுகளுக்குள் போகும்போது, கஷ்டம் நிறைந்த ஒரு சூழ்நிலைகளுக்குள் போகும்போது, ஆண்டவர் என் மீது பிரியமாக இல்லையோ என்று நான் அநேக நேரங்களில் கலங்கி புலம்புகிறோம். அப்படி அல்ல, இயேசு எந்த சூழ்நிலையில் நாம் இருந்தாலும், எப்படிப்பட்ட உபத்திரவத்துக்கு நாம் போனாலும், இயேசு நம்மீது பிரியமுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். அதான் இந்த நாட்களிலும் நாம் உயிரோடு இருக்கிறோம். ஆண்டவர் கடந்த வருஷம் முழுவதிலும், ஒவ்வொரு மாதங்களிலும், ஒவ்வொரு நேரங்களிலும், ஒவ்வொரு சமயங்களிலும் நம்மோடு கூடவே இருந்து நம்மளை கண்மணி போல காப்பாற்றி, எந்த ஒரு பலவீனங்கள் நம்மளை தொடாதபடி, யார் மத்தியிலும் தலைகுனிந்து நிற்காதபடி, சத்துருக்கள் மத்தியிலே நமக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி கொடுத்து இந்த வருஷத்தில் நமக்கு ஆண்டவர் சந்தோஷத்தை காணும்படியான அனுக்கிரகத்தை இயேசு பாராட்டி வந்திருக்கிறார். இன்றைக்கும் இயேசு உங்கள் மீது பிரியமுள்ள தேவனாக இருக்கிறார். காரணம், வசனத்தில் பார்க்கும்போது உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவன் அற்பமாக எண்ணாத தேவன். பாருங்கள், நான் உபத்திரவப்படும் போது மனுஷர்கள் பார்க்கும்போது, பாரு அவர் கஷ்டப்பட்டு இருக்கிறான், ஆண்டவரை தேடுகிறான், ஆண்டவரை ஆராதிக்கிறான், வசனத்தை வாசிக்கிறான், ஜெபிக்கிறான், மூச்சு விடாமல் ஜெபிக்கிறான். ஆனால் அவனோட வாழ்க்கையில் வந்த போராட்டத்தை பாரு, இழப்பை பாரு. பேசாமல் அவனுக்கு வேற எங்கேயா போகலாம், வேற ஏதாவது செய்யலாம், வேற ஏதாவது தெய்வத்தை கும்பிடலாம் என்று அநேக மனுஷர்கள் நம்மளை அற்பமாக பேசும்போது, அற்பமாக எண்ணும்போது, அந்த சூழ்நிலையில் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பட்ட உபத்திரவத்தை நான் அற்பமாக எண்ண மாட்டேன். உங்களுடைய உபத்திரவத்தை பார்த்து நம்மளை குடும்பங்களுக்கு இயேசு விசாலத்தை கொடுக்கிற தேவன். இன்றைக்கும் இயேசு உங்கள் குடும்பத்து மீது பிரியமுள்ள தேவனாக இருக்கிறார். வியாதிகள் நீக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் வியாதியினால் அழிந்து போக மாட்டீர்கள். கர்த்தர் அந்த வியாதியை நீக்கி உங்கள் வாழ்க்கையில் இயேசு மகிமைப்படுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பாருங்கள், வசனத்தில் பார்க்கும்போது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆபத்து காலத்தில் நாம் அவரை நோக்கி கூப்பிடுவோமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்படுகிற தேவன். நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற சகலவிதமான நெருக்கடிகளை மாற்றி நம்மளை விசாலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அந்த வருஷத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் மீது பிரியமுள்ள தேவனாய் இருக்கிறேன். நான் உன்னை சகலவிதமான நெருக்கத்திலிருந்து உன்னை விலக்கி, நான் உன்னை விசாலத்திலே நான் உன்னை கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். காரணம், அந்த தாவீதை பாருங்கள், அந்த தாவீதை சகலவிதமான நெருக்கத்திலிருந்து அவனை விலக்கி விசாலத்தில் கொண்டு வந்து அவனை தப்புவித்தார். பாருங்கள், அந்த விசாலத்துக்கு கொண்டு வரும்போது யாருமே அவனை நெருக்க முடியாது. எல்லாருமே பாருங்கள், எல்லாரை பார்க்கிலும் அவனை இயேசு ஆசீர்வதித்தார். நீ சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அதான் விசாலம். இயேசு நம்மளை சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிப்பதும் அவருக்கு பிரியம். பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் போகிற வழிகளை குறித்து சோர்ந்து போகாதபடி கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கும் போது இந்த வருஷத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு விசாலத்தை கொடுக்க போகிறார். கர்த்தர் நமக்கு என்னென்ன வாக்குத்தத்தம் பண்ணுகிறாரோ அந்த இடங்களுக்கு இயேசு உங்களை கொண்டு போக போகிறார். கர்த்தர் நமக்கு என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுத்து இந்நாள் வரைக்கும் நம்மளை சந்தோஷப்படுத்தி வந்தாரோ அதே ஆசீர்வாதங்களை கொடுத்து இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை இயேசு சந்தோஷப்படுத்த போகிறேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நம்முடைய குடும்பங்களை இயேசு ஆசீர்வதிக்கிற தேவன். பாருங்கள், நீங்கள் வாசிக்கும்போது யாத்திராகமம் 3வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம், அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபிசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே மிகவும் ஒடுக்கப்பட்டார்கள். எகிப்தியர்கள் மிகவும் அவர்கள் கனமான வேலைகளை கொடுத்து, பாருங்கள், செங்கல் செய்கிற வேலை, வயல் வெளியிலே ஒரு சில வேலைகள் உண்டு. அந்தந்த வேலைகள்லாம் கொடுத்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மிகவும் கனப்படுத்தினார்கள், மிகவும் நெருக்கினார்கள் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையில் பார்க்கும்போது பாருங்கள், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன்
என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்து தேசத்திலே நெருக்கப்படும் போது, உபத்திரவப்படும் போது, ஒடுக்கப்படும் போது, எகிப்தியர்களால் மிகவும் வேதனைப்படும் போது அவர்கள் கூக்குரல் இடுகிற அந்த சத்தத்தை இயேசு கேட்டு அவர்களுக்காக இறங்கினார். அதே அதிகாரத்தில் 9வது வசனம் சொல்லுகிறது, இப்போதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்கள் ஒடுக்குகிற ஒடுக்குதலை நான் கண்டேன் என்று வேதத்தில் பார்க்கிறோம். எகிப்தியர்கள் ஒடுக்குகிற ஒடுக்குதலை நான் கண்டேன் என்று பாருங்கள் சொல்லுகிறார். அப்படியே இயேசு அப்படிப்பட்ட ஒரு தேவன். நான் உபத்திரவப்படும் போது, எந்த சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட நிலையில் நான் ஒடுக்கப்படும் போது, நெருக்கப்படும் போது, ஆண்டவரே ஏன் இப்படிப்பட்ட ஒரு வேதனை, ஏன் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம், ஏன் இப்படிப்பட்ட ஒரு தாங்க முடியாத பாடுகள் என்று நாம் அநேக நேரங்களில் கூக்குரல் இடும்போது அந்த கூக்குரலை கேட்டு இயேசு இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் எந்த இடத்தில் நெருக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்தில் ஒடுக்கப்பட்டீர்களோ, யார் மூலமாய் மிகவும் தாக்கப்பட்டீர்களோ, யார் உங்களை பரியாசம் பண்ணி அற்பமாய் பேசினார்களோ, யார் உங்களை உபத்திரவப்படுத்தி இன்றைக்கு உங்களை அற்பமாய் இன்றைக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வைத்தார்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவேன், அவர்கள் முன்பாக உங்களுக்கு ஒரு விசாலமான வழிகளை உருவாக்கி கொடுப்பேன், நீங்கள் யார் மத்தியிலும் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள், யார் மத்தியில் நீங்கள் ஒடுக்கப்பட்டு காலம் ஃபுல்லாக அதே ஒரு சூழ்நிலையில் அடிமையாக இருக்க மாட்டீர்கள். உங்களுக்கு ஒரு விசாலத்தை இயேசு வைத்திருக்கிறார். அதான் இயேசு நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, அநேக நேரங்களில் இயேசு வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வரும்போது அநேக நேரம் முறுமுறுத்தார்கள். தண்ணீர் இல்லை, அப்பம் இல்லை, இறைச்சி இல்லை, அவர்களுக்கு வேண்டிய காரியங்கள் அந்தந்த நேரத்தில் நடக்காத ஒரு சூழ்நிலை வரும்போது அநேக நேரங்களில் இயேசு குறித்து அநேக நேரத்தில் முறுமுறுத்தார்கள். உடனே கிடைக்கல, உடனே காரியம் வாய்க்கல, உடனே எங்களுக்கு வேண்டிய ஆகாரங்கள், எங்களுக்கு வேண்டிய தண்ணீர் எதுவுமே கிடைக்கல என்று அநேக நேரங்கள் இயேசு குறித்து முறுமுறுத்து கொண்டே வந்தார்கள். ஆனாலும் இயேசு அவர்களை போஷித்தார். தண்ணீர் குடிப்பதற்காக கண்மலை பிளந்து இயேசு தண்ணீரை வர வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்கள், ஒரே நாள் தான் இறைச்சியை கேட்டார்கள், ஆனால் இயேசு 30 நாள் அவர்கள் சாப்பிடக்கூடிய அளவு இறைச்சியை கொடுத்தார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அப்பத்தை கேட்டார்கள், அப்பத்தை இயேசு கொடுத்தார். இன்றைக்கும் நாம் எந்தெந்த சூழ்நிலை பெய் கொண்டிருக்கிறோம் என்று இயேசு அறிந்திருக்கிறார். நாம் எந்த இடத்தில் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமோ, யார் மூலமாய் மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோமோ எல்லாமே இயேசு அறிந்திருக்கிறார். காரணம், அழைத்தவர் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்குத்தத்தம் மாறாதவர். காலம் ஃபுல்லாக அதே அடிமையான ஒரு சூழ்நிலைகள் நீங்கள் இருக்க மாட்டீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கென்று ஒரு கானான் தேசத்தின் சந்தோஷத்தை நான் உங்களுக்கு வைத்திருக்கிறேன், நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன், நான் உங்கள் எதிர்காலத்தை மிகவும் செழிப்பாக்க போகிறேன், நீங்கள் சிந்திக்காத அளவு உங்கள் குடும்பத்தை இயேசு செழிப்பாய் மாற்ற இந்த வருஷத்திலே அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு விசாலத்தை இந்த வருஷத்திலே இயேசு உங்களுக்கு கொடுக்க போகிறார். பாருங்கள், அடுத்த வருஷம் இல்லை, 2022 அல்ல, 2023 அல்ல, 2021, இந்த வருஷத்தில் இன்றைக்கு அது துவங்க போகிறது. இன்றைக்கு நீங்கள் விசுவாசிக்கும் போது நீங்கள் இருக்கிற நெருக்கத்தை பார்த்து இயேசு உங்களுக்காக இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். காரணம், நாம் படுகிற ஒடுக்குதலை இயேசு அறிந்திருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நாம் சோர்ந்து போக அவசியமே இல்லை. காரணம், நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நாம் எந்த சூழ்நிலையிலிருந்து அழைக்கப்பட்டோம் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் தகுதி இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் ஊழியம் செய்ய தகுதி இல்லை, அவருக்கு பின்னாக போக தகுதி இல்லை, அவருடைய அழைப்புக்கு ஏற்றபடி நாம் இன்றைக்கு ஒரு சில காரியங்களை செய்து தேவ சித்தத்தை செய்ய தகுதி இல்லை. ஆனால் ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறார், வல்லமை கொடுத்திருக்கிறார். நாம் சோர்ந்து போகும்போது, வழி தெரியாத ஒரு சூழ்நிலை நமக்கு வரும்போது இயேசு ஆலோசனை கொடுத்து நம்மளை போதித்து நடத்துகிற நல்ல ஒரு தெய்வமாக இருக்கிறார். ஆகவே நீங்கள் சோர்ந்து போக அவசியமே இல்லை. நாம் ஏன் சோர்ந்து போக வேண்டும்? இயேசு நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். காரணம், அவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்ததை அப்படியே நிறைவேற்றி கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த வருஷத்திலே அவர் எந்தெந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமுள்ளவர்களாய் இருங்கள் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ண. ஒருவேளை தரிசனம் கொடுத்திருக்கலாம், ஒரு யோசேப்பு கொடுத்தது போல உன் எதிர்காலம் இவ்வளவாய் இருக்கும் என்று ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்திருக்கலாம். அதுபோலவே பரிசுத்த வேதத்தை வாசிக்கும் போது அதிலிருந்து அநேக வாக்குத்தத்தங்களை நீங்கள் வாசித்து அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து கொண்டிருக்கலாம். இந்த வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேறும். அதுபோலவே அநேக வாக்குத்தத்தமான கூடுகைக்கு போகிறோம், அநேக வாக்குத்தத்தங்களை எடுக்கிறோம். அநேக வாக்குத்தத்தங்களை எடுத்து அந்த வாக்குத்தத்தத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு என்
வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறார் என்று அநேக நேரங்களில் அந்த வாக்குத்தத்தத்தை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் உண்டாயிற்று. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறலை. கர்த்தர் சொல்லுகிறார், அந்த வாக்குத்தத்தம் இந்த வருஷத்தில் நிறைவேற போகிறது. ஹல்லேலூயா. அப்படி நாம் சந்தோஷப்பட வேண்டும், கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். ஒரு இஸ்ரவேல் ஜனங்களைப் போல இந்த காரியம் இப்போ நடக்கலையே, உடனே கிடைக்கலையே, அப்படி முறுமுறுக்காதபடி கர்த்தரை விசுவாசிக்கும் போது கர்த்தர் அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். அதான் இயேசு. அதான் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அதான் விசாலத்தை உண்டு பண்ணுகிற தேவன். பாருங்கள், அநேக நேரங்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழியே தெரியலை. முன்னாக செங்கடல், பின்னாக எகிப்தின் சேனை, வழியே தெரியலை. சுற்றி பெற்று எங்கு போவதென்று ஒன்றும் தெரியலை. ஆனால் இயேசு அந்த இடத்துல மோசே கொண்டு ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். மோசே, உன் கையில் இருக்கிற கோலை நீ சமுத்திரத்தை நேராக நீட்டு என்று சொல்லும்போது மோசே அந்த வார்த்தை கேட்டு, அந்த சத்தத்தை கேட்டு தன்னோட கையில் இருக்கிற கோலை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டும்போது சமுத்திரம் இரண்டாக பிளந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரையில் நடந்தார்கள் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிற தேவன் நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவர். இன்றைக்கும் அதே அற்புதங்களை இயேசு உங்களுக்கு செய்ய போகிறார். இந்த 2021 வருஷம் நீங்கள் இழந்து போனதை ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்கிற வருஷம். நீங்கள் நெருக்கத்திலிருந்து ஒடுக்கமில்லாத இடங்களுக்கு வருகிற ஒரு வருஷம். கர்த்தர் அந்தந்த வருஷத்திலே எந்தெந்த மாதத்தில் என்னென்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்து இந்த வருஷம் வரை உங்களை கொண்டு வந்தாரோ எல்லா வாக்குத்தத்தங்களையும் இந்த வருஷத்தில் நிறைவேற்றி உங்கள் குடும்பத்தை இயேசு சகல காரியத்திலும் விசாலப்படுத்த போகிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவன். கலங்காய்ங்க, சோர்ந்து போவாங்க, இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துடுங்க. கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். ஒரு விசாலத்தை உண்டு பண்ண போகிறார். இறுதியாக ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம். நீங்கள் வாசிக்கும் எசேக்கியேல் 36வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பலுகும்படி வர்த்திக பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். பாருங்கள், இந்த வசனத்திலே அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது, உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பலுகும்படி வர்த்திக பண்ணுவேன். பாருங்கள், ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம். இந்த வருஷத்திலே நாம் பூர்வ நாட்களில் எப்படி இருந்தோம், என்ன நன்மைகளை இழந்து போனோம், யார் நம்மளை விட்டு தூரத்தில் இருக்கிறார்கள், எதை குறித்தும் கலங்கான கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்களை வர்த்திக பண்ண போகிறார். உங்களை விசாலப்படுத்தி இந்த வருஷத்தில் இயேசு வர்த்திக பண்ண போகிறார். இரண்டாவது பார்க்கும்போது பாருங்கள், நீங்கள் பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக பண்ணுவேன். இதனால் நான் கர்த்தர் என்று நீங்கள் உங்கள் வாயால் அறிக்கையிடுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு தேவன். பாருங்கள், நீங்கள் முந்தி எந்த ஸ்தானத்தில் இருந்தோமோ, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் இருந்தோமோ, என்னென்ன வேலைகளை பார்த்தோமோ அதை காட்டிலும் உங்கள் குடும்பத்தை விசாலத்தில் இயேசு கொண்டு வர போகிறார். அதை காட்டிலும் இயேசு உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு வர போகிறார். அதை காட்டிலும் அநேகரை இயேசு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் உங்களுக்கு வைப்பார். பாருங்கள், அப்படிப்பட்ட தேவன் உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் பிந்தின சீர் ஆசீர்வாதமாக இருக்கும், நற்சீர் உண்டாயிருக்கும். இந்த நாளிலும் நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய அற்புதத்தை செய்ய போகிறார். நீங்கள் கர்த்தர் சொன்னபடியே அவருக்கு கீழ்ப்படிந்து போகும்போது கர்த்தர் சகல ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்கள் குடும்பத்தை சந்தோஷப்படுத்த போகிறார். அநேக நேரங்களில் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம், ஆண்டவரை படித்து முடித்து எத்தனை காலம் காத்திருக்கிறேன், படித்து முடித்து எனக்கு சரியான ஒரு வேலையில்னு நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். எத்தனை நாட்கள் நாம் காத்திருக்கிறோமோ கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அவருக்காக காத்திருக்கும் போது இயேசு உங்களை வெட்கப்படுத்தவே மாட்டார். இயேசு உங்களை வெளிநாட்டுக்கு கொண்டு போவார். அதான் விசாலம். நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நம்முடைய விண்ணப்பங்களை அறிக்கையிட்டு அவருக்காக நாம் காத்திருக்கும் போது, ஆண்டவரே நீர் ஒருவரே என்னை ஆசீர்வதிக்க முடியும், நீர் ஒருவரே என்னுடைய படிப்புக்கேற்ற வேலை எடுத்து தர முடியும் என்று வாலிப பிள்ளைகளாகி நீங்கள் கர்த்தருக்கு காத்திருப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் குடும்பத்தை விசாலத்தில் கொண்டு வருவார். உங்கள் எதிர்காலத்தை இயேசு ஆசீர்வதிப்பார். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இயேசு உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பார். வேலை வாய்ப்பில் நல்ல உயர்வு இருக்கும். அந்த உயர்விலே நிறைவான வருமானங்கள் உங்கள் கையில் உண்டாகும். அந்த கையில் வரக்கூடிய வருமானங்கள் களஞ்சியத்தில் நிரப்பப்படும்.
நிரப்பப்படும். அந்த களஞ்சத்தில் இருக்கிற வருமானங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படி இயேசுவை நம்புங்கள், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள், கர்த்தருக்காக ஓடுங்கள், அநேகருக்கு இயேசு பற்றி சொல்லுங்கள், வசனத்தை வாசியுங்கள், நல்ல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை குறையில்லாதபடி நடத்துவார். என்ன படிப்பு படிக்க வேண்டும் என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தர் நல்ல ஆலோசனை கொடுப்பார். என்ன படிப்பு படிக்க வேண்டும், அந்த படிப்பு கேட்ட என்ன வேலை எடுத்து தர வேண்டும் என்று எல்லாம் இயேசு பார்த்து கொள்வார். இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளுக்காக கலங்காதிருங்கள், உங்களுடைய குடும்பத்துக்காக கலங்காதிருங்கள், நீங்கள் போய் கொண்டிருக்கிற வழிகளை குறித்து கலங்காதிருங்கள். கர்த்தர் சீக்கிரத்தில் ஒரு விசாலத்தை உண்டு பண்ண போகிறார். சீக்கிரத்தில் கானான் தேசத்தின் சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தரால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது இந்த வருஷத்தில் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள போகிறார். இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும்படியான நல்ல பாக்கியத்தை இயேசு உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆகவே அவருடைய வழியை கை கொண்டு அவருக்காக காத்திருந்து அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் இந்த வருஷத்தில் முடிவில் உங்களுக்கு நல்ல ஒரு செழிப்பை கொடுப்பார். அது மட்டுமல்ல, இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக நல்ல ஆசீர்வாதங்களை கண்டு உங்கள் குடும்பத்தை ஐஸ்வர்யவானாய் மாற்றப் போகிறேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணார். கலங்காதிருங்கள், சோர்ந்து போகிறீர்கள். கர்த்தர் உங்களை நெருக்கத்திலிருந்து விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே கொண்டு வர போகிறார். ஆயத்தமுள்ளவர்கள் இருந்துங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து கண்களை மூடி இந்த புதிய வருஷத்திலே நாம் ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்களை செய்யும்படியாக, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி கொடுக்கும்படியாக, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை பெற்று இந்த பூமியிலே கர்த்தருக்கு சாட்சியுள்ள ஒரு பிள்ளைகளாக நாம் இருக்கும்படியாக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசப்பா, அந்த நாளிலும் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. அந்த புதிய வருஷத்திலே, இந்த புத்தாண்டு இந்த நாளிலே ஆண்டவரே, அநேக குடும்பங்கள் இந்த வீடியோ மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, டிவி மூலமாய், ஃபேஸ்புக் மூலமாய், வாட்ஸ்அப் மூலமாய், யூடியூப் மூலமாய் பார்த்து கொண்டு இருக்கிற அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே, ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிப்பீராக. எத்தனை வருஷமும் அநேக நெருக்கங்களை சந்தித்து வந்திருக்கிறார்கள். கர்த்தர் அந்த நெருக்கத்தை மாற்றி ஒடுக்கமில்லாத விசாலத்தில் நம்முடைய பிள்ளைகளை வைப்பீராக. நல்ல வேலை வாய்ப்பை கொடுங்கப்பா. காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்க. திருமணத்திற்குரிய வழிகளை திறந்து கொடுங்க. படிப்பதற்குரிய ஆலோசனை கொடுப்பீராக. நம்முடைய பிள்ளைகள் காத்திருந்து சோர்ந்து போகாதபடி நிறைவான ஆசீர்வாதங்களை நம்முடைய பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ தேவன் அனுக்கிரகம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான பண நெருக்கடிகளை மாற்றி விடுவீராக. ஒருபோதும் சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே ஆசீர்வாதமாக நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, சகல காரியத்திலும் சந்தோஷம் உண்டாவதாக ஆண்டவரே. அப்பா பிதாவே, நோய்கள் பலவீனங்கள் எல்லாம் குடும்பங்களை விட்டு மாறட்டும் அப்பா. இன்றைக்கும் அப்பா நோய்களோடு பலவீனங்களோடு பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை தேவன் தொட்டு சுகப்படுத்துங்க. இதில் ஒரு நோய்களெல்லாம் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும் அப்பா. ஒரு தெய்வீக பலன் உண்டாகட்டும், நல்ல ஆரோக்கியம் உண்டாகட்டும். எல்லா பலவீனங்களை நீக்கி ஆண்டவரே பரிபூர்ண சுகம், பரிபூர்ண ஆரோக்கியம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த புதிய வருஷத்தில் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நோய்கள் எதுவும் தொடாதபடி காத்துக்கொள்வீராக. இந்த புதிய வருஷம் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும் அப்பா. நல்ல முறையில் பிள்ளைகள் எடுக்கிற முயற்சிகளை தேவன் வாய்க்க பண்ணி கொடுங்க. பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு மூலம் ஜெபங்களுங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த புதிய வருஷத்திலே இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாகவே கர்த்தரால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் உங்கள் குடும்பத்தில் நிறைவேறப் போகிறது. அதுக்குரிய உயர்வையும் மேன்மைகளையும் அதுக்குரிய சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருங்கள். சகல காரியத்திலும் இயேசு ஒரு நிறைவை கொடுக்க போகிறார். ஆயத்தமாக இருங்க, விசுவாசிங்க, கர்த்தரை தேடுங்க, சோர்ந்து போகாதபடி ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்திலே மகிமைப்படுவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.